உலக தமிழர்கள் அனைவருக்கும் இந்து அதிரடிப்படையின் வணக்கங்கள். சமீப காலங்களாக இந்து கோயில் சொத்துக்கள் பறிபோகிறது என்று அதிகமாக நடந்து கொண்டிருக்கிறது. அதிலே உலக தமிழர்களின் கடவுள் பாலதண்டாயுதபாணி பழனியிலே பாலசமுத்திரம் பகுதியைச் சேர்ந்த தர்ம சேவகர் அவர் குப்புசாமி ஐயா அவர்கள் 1 ஏக்கரா 40 சென்ட் அந்த இடத்தை தர்ம காரியங்கள் செய்வதற்கு, இறை வழிபாடுக்காக, இந்து மதத்தின் வளர்ச்சிக்காக, அந்த பழனி வருகின்ற பக்தர்கள் தங்குவதற்காக, பழனி வருகின்ற பக்தர்கள் நீர்மோர் வழங்குவது, இந்து மதத்தை வளர்ச்சியிலே பங்கெடுத்து அந்த இடத்தை தானமாக ஒரு மடம் அமைக்கிறார். தண்டாயுதபாணி மடம் என்று அந்த மடத்துக்கு எழுதி வைக்கிறார். அந்த மடத்தை நிர்வகித்துக் கொண்டிருந்த போதே ஐயா குப்புசாமி இறந்து விடுகிறார். அவர் இறப்பதற்கு முன்பு அந்த பகுதி, அதே ஊர் பகுதியைச் சேர்ந்த நம்முடைய தண்டபாணி அப்படிங்கிறவர்கிட்ட அதை ஒப்படைத்து விட்டு அவர் நிர்வகித்துக் கொண்டிருக்கிறார். அவரும் இறந்து விடுகிறார். அதன் பிறகு அவருடைய மகன்கள் அதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஐயா குப்புசாமி அவர்கள் ஒரு மடத்தை அமைத்து இந்து தர்மத்துக்காக பணி செய்ய வேண்டும், இந்துக்கள் பாத யாத்திரையாக வருகின்ற முருகனை தரிசிக்க பாத யாத்திரையாக வருகின்றவர்கள் அங்கே இலைப்பாரிக் கொள்வதற்கும், உணவு சமைப்பதற்கும், நீர் அருந்துவதற்கும், இப்படி அந்த இடத்தை பயன்படுத்த வேண்டும் என்று நல்ல நோக்கத்தோடு, இந்துக்கள் வெளிப்புற வேண்டும் என்பதற்காக நல்ல நோக்கத்தோடு அந்த ஐயா அவர்கள் இடத்தை பதிவு செய்து ஒரு ட்ரஸ்டா பதிவு பண்றாங்க. அந்த ட்ரஸ்ட்ல இப்ப என்னன்னா, பழனி கோயில் நிர்வாகம் அதை கையில் எடுத்துக்கிட்டு கோர்ட்ல அந்த இடத்தை வாங்குவதற்காக பிரைவேட் அந்த இடத்த வாங்கணும்னு நினைக்கிறாங்க. அதுக்கு பணமெல்லாம் கொடுத்து ஏதோ ஒரு கிரை பண்ணணும்னு சொல்றாங்க. ஹைகோர்ட் போறாங்க, சுப்ரீம் கோர்ட் போறாங்க. அங்கெல்லாம் இது இந்து தர்மத்துக்காக, இந்து கலாச்சாரத்தை பண்பாட்டை பாதுகாப்பதற்காக கொடுத்த இடம், இது ட்ரஸ்ட், அதனால இதெல்லாம் கிரை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே அவர் என்ன பண்றாருன்னா, நீதியரசர் அவர்கள் உடனே பழனி இந்த அறத்துறை அதிகாரிகள் நாங்கள் இதை நிர்வகிக்கிறோம் என்று அந்த மடத்தினுடைய சொத்தை இவர்கள் எடுத்து இவர்கள் பயணித்துக் கொண்டு எல்லாம் அப்படிங்கிறாங்க. இதில் என்னன்னா, அவர் ஐயா குப்புசாமி அவர்கள் நல்ல நோக்கத்துக்காக, இந்து மதத்தை பாதுகாப்பதற்காக, இந்து மதத்தின் பண்பாட்டை வளர்ப்பதற்காக கொடுத்த இடத்த இந்த துறை நாங்களே நிர்வகிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அதை எடுத்து கடந்த சில நாட்களுக்கு முன்பாக 6ஆம் தேதி பத்திரப்பதிவு செஞ்சிருக்கிறாங்க. அந்த பத்திரப்பதிவு செய்த சாரு அவரை இப்போ சஸ்பெண்ட் பண்ணதான் சொல்றாங்க. ஐயாவுடைய பேரு ஜஸ்டின் மணிகண்டன். அவரு இப்போ பணியிடம் நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். இந்த பத்திரப்பதிவு செய்ததை பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் அதை நீக்கி கொடுக்கணும். இந்த அறநிலைத்துறைக்கு ஒரு பெரிய வேண்டுகோள் என்ன, தானமா கொடுக்கின்ற இடங்கள்ல எல்லாம் கார் பார்க்கிங் பண்றது, கக்கூஸ் ரூம் கட்டுறது, லாட்ஜ் கட்டுறது. எங்களுடைய முன்னவர்கள் இடத்தையெல்லாம் தானமா கொடுத்து கோயில் வளர்ச்சிக்காக கொடுத்தாங்க. பழனியில பாத யாத்திரை வருகின்ற பல கோடி மக்கள் உலகம் முழுக்க வரா, தமிழன் பூரா வரா. அங்க விடுதி கட்டி விடுறது, பிரைவேட்டுக்கு அந்த இடத்த ஒரு 90 வருஷம் எக்ரிமெண்ட்ல அனுப்புறது, இதெல்லாம் வன்மையா கண்டிக்கிறது இந்த அறிவிப்படை. நீங்க எங்களுடைய தாத்தா முன்னோரெல்லாம் கொடுத்த இடத்த நீங்க அந்த இடத்துல பிரைவேட்டுக்கு கொடுக்கறது, இதெல்லாம் இந்த துறை அமைச்சர் அவர்கள் இது உடனடியாக கவனம் கொடுத்து தமிழக முதல்வர்
ஜோசப் விஜய் அவர்கள் இதில் எல்லாம் கவனம் கொடுக்கணும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். பழனி பாலதண்டாயுதபாணி மடத்துக்கு சொந்தமான இடம், அதை இந்த அறநிலைத்துறை நிர்வகிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அதை கரை பண்ணிக்கிறாங்க. இது பெரிய மோசடி. ஏன்னா 100 கோடி ரூபாய்க்கு மேலே போகும்னு சொல்றாங்க. அந்த இடத்த அபகரிப்பது பெரிய குற்றம். உடனடியாக பத்திரப்பதிவை ரத்து செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். முருகா போற்றி.